Hi friends, welcome back to our channel Jansi and Pragati's World. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் தோட்டத்தை பற்றி ஒரு குட்டி வீடியோ தான் காட்டுறேன். இது வந்து ஒரு தக்காளி செடி, அதில் வந்து தக்காளி இருந்துச்சு, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து கத்திரிக்காய் செடி. நாங்கள் வந்து ஒரு 15 கத்திரிக்காய் செடி வச்சோம். இப்போ வந்து 3-4 தான் காய்க்குது. மிச்சம்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அதில் எத்தனை பிஞ்சு இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குது நான் காட்டுறேன். பூ வந்து உதிர்ந்து போயிடுது, இல்லைன்னா நிறையாவே காய்க்கும். அந்த இலை மேலே இருக்கிறதெல்லாம் வந்து சாம்பல், ஏன்னா வந்து எறும்பு வருது, அதனால அப்புறம் வந்து ஒரு மாதிரி பூச்சி வருது, அதனால நாங்கள் சாம்பல் போட்டிருக்கோம். இப்போதைக்கு அந்த பூச்சி பிரச்சனைலாம் இல்லை. இந்த கத்திரிக்காய் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பெருசாக வந்து வருது. இது வந்து முள்ளங்கி. அந்த இடம் ஃபுல்லாக முள்ளங்கி போட்டிருந்தோம், நாங்கள் எடுத்துட்டோம். தேவைக்கேற்ப ஒன்று ஒன்று எடுத்துருவோம். இது 2 மட்டும் தான் இருந்துச்சு. இது வந்து மணத்தக்காளி. நான் முன்னாடி காட்டினேன் இல்லையா தக்காளி, அந்த தக்காளி செடியிலே இருக்கிறது காய். அது பழுத்தது, இது வந்து காய். இது வந்து சுண்டைக்காய் செடி. இப்போ தான் பூ வச்சிட்ருக்கு, 2 பிஞ்சும் இருக்குது. இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இது நிறையா அந்த சுண்டைக்காய் காய்ச்சி நாங்கள் பறிச்சிட்டோம். இது வந்து கனகாமரம், இது வல்லாரைக்கீரை, இது வந்து ஒரு குரோட்டன்ஸ், இது புதினா. இருக்கிற இடத்துலையே நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம். சொன்னியா குட்டி குட்டி கத்திரிக்காய் செடி நிறையா இருக்குன்னு, அதெல்லாம் தான் இது. இதில் இன்னும் பிஞ்சு வைக்கல. இது வந்து பரங்கிக்காய் கொடி, பரங்கி, பூசணி, பீர்க்கங்காய் 3 கொடியும் வந்து இருக்குது. 3மே அப்போதைக்கு காய்க்கல. இப்போ வந்து இந்த கொடியெல்லாம் இல்லை, காய்ச்சிச்சு போயிடுச்சு கொடியெல்லாம். மழை வந்ததுனால கொடி வீணாக போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த பந்தலில் பீர்க்கங்காய் கொடி மட்டும்தான் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் காய்ச்சிட்ருக்கு. பரங்கி கொடி எல்லாம் ஃபுல்லாக அப்படியே மழையில் அழுவி போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அப்படியே ஒரு 5 காய் தான் காய்ச்சிச்சின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பெருசாக வரல. ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறேன், அதனால் கட் பண்ணவே தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கட் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணுறேன். அது நம்ம வந்து கையாலே பிச்சா கூட வந்துடும் போல இருக்குது. இந்த சாம்பல் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பூச்சிலாம் வராமல் இருக்குது. அப்புறம் ஒரு மஞ்சள் தண்ணி தெளித்தோம், அது வந்து நான் ரெசிபி சொல்கிறேன் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில். அது தெளித்ததுக்கப்புறம் பூச்சிலாம் வராமல் நல்லா பூத்து நல்லா காயெல்லாம் காய்க்குது. இப்போ நம்ம காயை வந்து பறிச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், அதனால் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. ஒரு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காவே போதும் எங்களுக்கு. நாங்கள் 3 பேர் தான், எங்களுக்கு போதும். அந்தளவு நல்லாவே பெருசாக இருந்துச்சு. இது வந்து நான் பீர்க்கங்காய் காய்க்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீர்க்கங்காய் தான் இது. ஃபோட்டோவில் பார்க்க பெருசாக இருக்குது, பட் வந்து ஒரு விரல் சைஸ்க்கு தான் அது இருக்குது. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பிஞ்சு. இது பெருசாகிடுச்சான்னு தெரியல. 2-3 நாளாச்சு தோட்டத்துக்கு போய். நான் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி பிஞ்சு. இதெல்லாம் வந்து மலையில் இருக்குமான்னு தெரியல, பட் நான் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, நான் எடுத்தேன். தேங்க்யூ.